மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் 8வது தலைப்பு திரு அம்மானை. அதில் இப்போ 8வது பாடல். திருவாசக புத்தகத்தை திறந்து வைத்துக்கொண்டு திரு அம்மானை என்கிற பகுதியை எடுத்து 8வது பாடலை பார்க்கணும். சொல்லுக்கு சொல் நம்மளும் சேர்ந்து அந்த புத்தகத்தை பார்த்தால்தான் நான் சொல்லுவது உங்களுக்கு விளங்கும். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியல் மண்டலத்தீசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கானம்மானாய். இந்த குதிரையெல்லாம் திரும்பவும் நிறையா மாறி ஏற்கனவே அங்கே மதுரையில் இருந்த குதிரையெல்லாம் கடிச்சு போட்டு போயிடுச்சு. பாண்டியனுக்கு எவ்வளோ கோபம் வரும். அந்த கோபத்தினால அவன் என்ன பண்ணா, அவன் இவரை கொண்டு போய் வைகை ஆற்று சுடு மணல்ல நிறுத்திவிட்டான். சுடுற மணல்ல அவர் நிற்கிற போது அவருக்கு கடவுளே என்னை இப்படி கொண்டாந்து விட்டுட்டியேன்னு அவர் கதறார். அப்போ வைகை ஆற்றுல வெள்ளத்தை விட்டுட்டான். அப்போ அவருக்கு கால் சுடாது. ஆனால் கரை புரண்டு ஓடுது. மதுரையே அழிச்சிடும் போல இருக்கு. அரசன் என்ன சொன்னா, ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு பகுதியை கரையை அடையுங்கள் என்று ஆணையிட்டான். ஒரு பிட்டு வாணிச்சி இருந்தா அவளுக்கு ஆள் கிடைக்கல. சிவபெருமான் அவளுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு கூலி ஆளாக வந்தான். கூலி வேணுமா கூலி, கூலி வேணுமா கூலி என்று சத்தம் போட்டுக்கொண்டே வந்தான். இவன் எனக்கு இங்கே வாப்பா, உனக்கு நான் பணங்காசு தர முடியாது, நான் பிட்டு விட்டு சாப்பிட்றேன், உனக்கு வேணா இந்த உடஞ்சி போகிற புட்டெல்லாம் தாரே, நீ எனக்கு அடைச்சி கொடுன்னு. சரி அப்படின்னு சொல்லி இவர் அடைக்கிறோம்னு ஒத்துக்கிட்டார். வந்த கூலியால் சிவபெருமான். அப்போ அந்த புட்டு உதிர்ந்த புட்டை தானே இவருக்கு கொடுக்கறதா பேச்சு. எல்லா புட்டும் உதிர்ந்துக்கிட்டே இருக்கு. வேணும்னு வம்பு பண்ணுறாரு திருவிளையாடல். அப்புறம் போய் அடைச்சாரான்னா ஒரு ரெண்டு தட்டு மண்ணை கொண்டு போய் போடுவார். அப்புறம் கூட தலைக்கு வச்சு படுத்துருவார். எல்லாருடைய பங்கு அடைபட்டு போச்சு. இந்த பிட்டு வாணிச்சியோட பங்கு அடைபடலை. மன்னன் வந்தான். யார் இங்க, என்னாச்சு? இல்லை, கூலியாள் வச்சேன், அந்த கூலியாள் அடைக்கலை. அந்த கூலியாள் தலை முதுகுல பெரம்பால ஒரு அடி போட்டானாம் மன்னன். அந்த பெரம்படி உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்கள் மீதும் விழுந்தது. நம்ம கூட முதுகுல நடுவில் அந்த அடி விழுந்தது தான் கோடா தெரியுதோ என்னமோ. அப்படி மாணிக்க வாசகருக்காக சிவபெருமான் அடி வாங்கினார். அந்த கதை இதில் வருது. பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான். இதில் மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டுன்னு வருதே. இதுதான் நான் இப்போ சொன்ன கதை. பண் சுமந்த பாடல்னா என்ன அர்த்தம்? நல்ல பண் கொண்டு பாடும் பாடல், இசையோடு பாடுகிற பாடல். பண் சுமந்தன்னா இசையோடு பாடுகிற பாடல். எப்போவுமே பாட்டு இசையோடு இருந்தால் தான் கேட்க முடியும். நம்ம தாலாட்டு பாடுற போது பிள்ளைகள் ஏன் தூங்குது? நம்ம கூடவே அந்த ராகத்தை இழுக்கிறோம். ஆராரோ அரிரோ அரிரோ அப்படி இழுக்கிற போது மாமன் அடிச்சானோ மல்லிகை பூ செண்டாலே, அத்தை அடித்தாளோ அரளிப்பூ செண்டாலே இழுக்கிறோம்ல, அதான் பண் சுமந்த பாடல். அப்படி பாடுனா பிள்ளை தூங்கிடும்.
அப்படி பாடினா கடவுள் பரிசு தருவானா. பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும். பாடலையே பரிசாக தருவான், பாடலுக்கு பரிசு தருவான். அது எங்கங்க பாடலுக்கு பரிசு தந்தான்? திருவாவடுதுறையில் நம்ம திருஞான சம்பந்தர் அப்பா, நான் வேள்வி பண்ண போகிறேன், எனக்கு கொஞ்சம் பணங்காசு வேணும்னு கேட்டார். அப்போ பொன் வேண்டி இடறினும் தளரினும்னு ஒரு பாட்டு, அதை பண்ணோட பாடினார். யாருக்கும் பணங்காசு வேணும்னா அந்த பாட்டை பாடணும்னு சொல்லுவாங்க. அப்போ உலவாக்கிளி கொடுத்தான் சிவபெருமான். உலவாக்கிளினா எடுக்க எடுக்க குறையாத பணம் முடிச்சு. அது அப்போ என்ன அர்த்தம்? பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும். பாடலையே பரிசா தந்தாங்க. யாருக்கு தெரியுமா? பானபத்திரங்கிற ஆளுக்கு. ஒரு பாட்டை எழுதி கொடுத்து, நீ போய் அதை சேரமான்கிட்ட கொடுத்து பணம் வாங்கிக்கன்னு. அதே மாதிரி தருமிக்கு பொற்கிளி வழங்கிய கதை திருவிளையாடலில் பார்த்துருக்கேன்ல படத்தில், அதில் ஒரு பாட்டு இவர் எழுதி கொடுத்தாரு. ஏயா நீயா எழுதுனியா, மண்டபத்தில் எழுதி வாங்கிட்டு வந்தியான்னு கேட்பாங்க. அந்த பாட்டு இவர் எழுதி கொடுத்தது. அதனால சிவபெருமான் பாட்டையும் கொடுப்பாரு, பாட்டுக்கு பரிசையும் கொடுப்பாரு. அதனால பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும். பெண் சுமந்த பாகத்தன் பொண்டாட்டியை தூக்கிக்கினே திரிகிறாராம். பாதி உடம்புல பாதியை பொண்டாட்டிக்கு கொடுத்துட்டு சுமந்துக்கிட்டு திரிகிறாரு. அதனால பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான். அவனுக்கு பிடிச்ச இடம் எது? திருப்பெருந்துறை. அதனால என்னுடைய பெம்மான் தலைவன் அவன் திருப்பெருந்துறையை விரும்பி இருக்கிறவன். விண் சுமந்த கீர்த்தி. விண் சுமந்த கீர்த்தின்னா விண்ணவரும் புகழும்படியான புகழ், கீர்த்தி. விண் சுமந்த கீர்த்தி வியன் பெருமை மிக்கன்னு அர்த்தம். மண்டலத்து ஈசன். மண்டலம்ங்கிறது இந்த மண்ணுலகம். இந்த மண்ணுலகத்துக்கு ஈசன். விண்ணுலகத்தார் புகழுகிறவன். இந்த மண்ணுலகத்துக்கு ஈஸ்வரனாக இருக்கிற பெருமான். அதான் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன். ஈசன்னா ஈஸ்வரன், பெருஞ்செல்வம் உடையவன். இந்த அண்டத்தில் இந்த 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 பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அவனுடைய தானே. அதனால ஈஸ்வரன். ஈஸ்வரன்னா செல்வம் உடையவன் அர்த்தம். கண் சுமந்த நெற்றி கடவுள். சிவபெருமானுக்கு மட்டும் நெத்தியில் ஒரு கண்ணு. அந்த கண்ணை வச்சு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டால், கண்ணை வச்சு ஒருத்தனை அழிச்சாரு. ஆனால் அந்த கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கி முருகன் என்கிற ஒரு கடவுளை உருவாக்கினார். முருகன் சிவபெருமானுடைய அம்சம். அது தான் கண், அவருடைய கண், நெற்றிக்கண். கண் சுமந்த நெற்றிக் கடவுள். கலிமதுரை. நீங்கள் மதுரைக்கு போங்க, எப்போ பார்த்தாலும் ஆரவாரமாக இருக்கும். கலித்த மதுரைன்னு அர்த்தம். கலிமதுரைன்னா ஆரவாரம் மிக்க மதுரை. மண் சுமந்து. அந்த மதுரையில் பிட்டு வாணிச்சிக்காக தலையிலே மண்ணை சுமந்தான் சிவபெருமான். மண் சுமந்து கூலி கொண்டு. என்ன கூலின்னு சொல்லிட்டேன், அது வெறும் உதிர்ந்த புட்டு. கூலி கொண்டு அக்கோவால். கோன அரசன். அந்த அரசனால் மொத்துண்டு. முதுகில் அடி வாங்கினான் பெரம்பால. அக்கோவால் மொத்துண்டு. அதனால என்னாச்சு? சிவபெருமானுக்கு அந்த முதுகு புண்ணா போச்சான். புன் சுமந்த பொன்மேனி. பொன்னான மேனி, தங்கம் மாதிரி மேனி சிவபெருமானுக்கு. அதனால புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கானம்மானாய். அம்மானை பாட்டாக அவனுடைய புகழை பாடுவோமாக அப்படின்னு அர்த்தம். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும். பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான். விண் சுமந்த கீர்த்தி
முத்தீவியன் மண்டலத்தீசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு பொன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கா நம்மானாய். அடுத்தது பாடல் எண் 9. துண்டப்பிரையான் மறையான் பெருந்துரையான் கொண்டபுரி நூறான் கோலமா ஊர்தியான் கண்டங்கரியான் செம்மேனியான் வெண்ணீற்றான் அண்ட முதலாயினான் அந்தமிலா ஆனந்தம் பண்டை பரிசே பல அடியார்க்கு இந்தருளும் அண்டம் வியப்புருமா பாடுதுங்கானம்மானாய். துண்டப்பிரையான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த 3ஆம் பிறை சந்திரனுடைய ஒரு துண்டு அதை தலையில் வச்சிருக்கேன். தோளுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவெண் மதிசூடி, தூய்மையான வெள்ளையான சந்திரனை தலையிலே சூடி இருக்கிறான். அதனால தூவெண் மதிசூடின்னு அங்க சொல்லுவோம். அதைத்தான் இங்க சொல்றாரு. துண்டப்பிரையான். பிறைனா பிறைச்சந்திரன், துண்டப்பிரைனா அதுல ஒரு பகுதியை 3ஆம் பிறையை தலையிலே தூங்கி கொண்டிருக்கிறவன். மறையான், மறையானா மறைஞ்சு போக மாட்டான்னு ஒரு பொருள். யாரெல்லாம் பக்தி உடையவர்களோ அவர்களுக்கு அவன் மறைந்து போக மாட்டான், பக்தி இல்லாதவர்களுக்கு அவன் தோன்ற மாட்டான். இல்லைன்னா மறையான்கிறதுக்கு வேத பொருளானவன் அப்படின்னு சொல்லலாம். பெருந்துரையான், திருப்பெருந்துறையிலே எழுந்தருளிய பெருமான். கொண்ட புரி நூலான், மார்பில முப்புரி நூல் அணைஞ்சிருக்கிறான். இந்த சிவாச்சாரியாரெல்லாம் போட்டிருக்க மாதிரி ஒரு முப்புரி நூலை சிவபெருமான் போட்டிருக்கான். அவனை பார்த்தா இவங்கெல்லாம் போட்டாங்க. கொண்ட புரி நூலான் கோலமா ஊர்தியான், ரொம்ப அழகா அலங்கரிக்கப்பட்ட குதிரையில வருவான். பொதுவா சிவபெருமான் காளை வாகனத்தில் வருவார் தான் நமக்கு தெரியும். ஆனா மாணிக்க வாசகருக்கு மட்டும் அவரு குதிரை சேவகனாகவே வந்தார். திரும்ப திரும்ப குதிரையில ஏறி வந்தார். அதனால இவருக்கு என்ன தோணுது, அந்த குதிரை தான் முக்கியமா தெரியுது. கோலமா ஊர்தியான் கண்டங்கரியான், கண்டம்னா அந்த கழுத்துல இருக்க அந்த இடம், அதுக்கு அது கருப்பா இருக்கு. ஏயா கருப்பா இருக்குன்னா நஞ்சை சாப்பிட்டு விட்டாரு. பார்க்கடலை கடைஞ்ச போது வந்த நஞ்சு உலகத்தை அழித்து விடுமே என்ற கருணையினாலே தானே அந்த நஞ்சை உண்டு தன்னுடைய மிடரிலே நிறுத்தி கொண்டான், கண்டத்தில் நிறுத்தி கொண்டான். அவனுக்கு திருநீலகண்டன் ஒரு பேர். ஏன்னா அந்த 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 கழுத்து நீல நிறமா இருக்குமா, கரைக்கண்டன். கண்டங்கரியான், கருப்புன்னு சொல்றாங்க, அது கருப்பு இல்லை ஆக்சுவலா, அது கரியான்ங்கிறது அவனுடைய காத்தல் பண்பை சொல்லுகிறது. நம்ம எல்லாம் காக்கின்ற பண்பு. செம்மேனியான், அடே அப்பா ரொம்ப அழகானவன், சிவப்பா இருக்கான். செம்மேனி எம்மான் அப்படிம்பார் அப்பர். அதனால சிவந்த மேனியை உடையவன். இந்த சிவப்பு எதுக்கு அடையாளம்னா நம்மை பாதுகாப்பதற்கு அடையாளம். கருப்பு பாதுகாப்பதற்கு, சிவப்பு நெருப்பை அழிப்பதற்குரியது. அதுக்கப்புறம் வெண்ணீட்டான் அப்படிங்கிறாரு. வெந்நீருங்கிறது வெள்ளை படைத்தலுக்கு உரிய நிறம். அதனால படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 தொழிலையும் சிவபெருமான் செய்கிறான் என்பதை குறிப்பால் உணர்த்துவதற்காக கண்டங்கரியான், செம்மேனியான், வெண்ணீற்றான்னு சொன்னார். செம்மேனி அதை சிவப்பா இருப்பாரு, திருநீர் பூசியிருக்காரு, அதனால வெண்ணீற்றான். அண்ட முதல் ஆயினான், அண்டங்கள் 101 கோடியின் மேற்பட விரிந்தனன்னு எங்கேயோ படித்தோம்.
அந்த 101 கோடியின் மேற்பட விரிந்த அண்டங்களை எல்லாம் முதல்ல படைச்சவன் யாரு, எல்லாத்துக்கும் முதலானவன் யாரு அப்படின்னா சிவபெருமான். அதனால அண்டங்களுக்கு முதலாயினான், அதனால அண்ட முதலாயினான். அந்தமிலா ஆனந்தம், சிவபெருமானை வணங்குபவர்கள் பெறுகிற ஆனந்தம் இருக்கே அது எல்லையில்லாத ஆனந்தம். அந்தமிலா அப்படின்னா முடிவில்லாத அப்படின்னு அர்த்தம். பண்டை பரிசே பல அடியாருக்கு ஈந்தருளும். பல அடியார்னா தொன்று தொட்டு சிவபெருமானையே வணங்கி வருகிற குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஒவ்வொரு ஜென்மத்திலும் சிவபெருமானையே வணங்கி வருகிறவர்கள், அவங்க தான் பழைய அடியார்கள். அந்த பழைய அடியார்களுக்கு இதை தருகிறான். எதை தருகிறான்? எல்லையில்லாத ஆனந்தத்தை தருகிறான். அண்டம் வியப்புறுமாறு பாடுதுங்கானம்மானாய். இந்த உலகமே, இந்த அண்டமே, அண்டம் அப்படிங்கிறது கேலக்சி, நம்ம இருக்கிற மில்கி வே, அதுவே வியப்படையுமாறு அதிசயிக்கும் வண்ணம் பாடுவோமாக, அவனுடைய புகழை பாடுவோமாக. அம்மானாய், அம்மானை பாட்டாக அப்படின்னு அர்த்தம். அருமையான பாட்டு. துண்டப்பிறையான் மறையான் பெருந்துரையான் கொண்ட புரி நூலான் கோலமா ஊர்தியான் கண்டங்கரியான் செம்மேனியான் வெண்ணீற்றான் அண்ட முதலாயினான் அந்தமிலா ஆனந்தம் பண்டை பரிசே பட அடியார்க்கு இந்தருளும் அண்டம் வியப்புருமா பாடுதுங்கானம்மானாய். அடுத்தது பாடல் எண் 10. இதுல அவருக்கு திருவண்ணாமலை நினைப்பு வருது. இந்த பாட்டை படித்தோம்னா திரு அம்மானைங்கிற பாட்டு திருவண்ணாமலையில் எழுதினது தான் அப்படின்னு நம்ம ஒரு உறுதியாக நம்பலாம். அப்படிப்பட்ட பாட்டு. பின்னாளும் தேவர்க்கு மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழடிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கானம்மானாய். திருவண்ணாமலையில எழுந்தருளி இருக்கிற சிவபெருமானே, உன்னுடைய புகழை நாங்கள் பாடுவோமாக அப்படின்னு அர்த்தம். விண்ணாளும் தேவர்கள், விண்ணுலகத்தை ஆளுகின்ற தேவர்கள், அவர்களுக்கு மேலாய வேதியன், அவர்களுக்கெல்லாம் மேலானவன், அவர்களுக்கு தலைவன் அல்லவா சிவபெருமான், மேலானவன். மேலாய வேதியன், வேதியன்கிறது வேத பொருளாக இருப்பவன் ஒரு பொருள், ஞான வடிவாக இருப்பவன் இன்னொரு பொருள். வேதியன். விண்ணாளும் தேவர்க்கு மேலாய வேதியனை, விண்ண சொல்லியாச்சு. அடுத்தது மண்ணு, பூமி. மண்ணா ஆளும் மன்னவர்க்கு அன்பாகி நின்றானை. மண்ணில் அரசாட்சி செய்கிற அரசர்களுக்கு மாண்பு மேன்மை தரும் குணமாக நிற்கின்ற பெருமான், மேன்மை தரும் பொருளாக நிற்கிற பெருமான், அவர்களுக்கு மாண்பை தருகிற பெருமான், மன்னர்களுக்கு மாண்பை தருகிற பெருமான். அதனால மண்ணாடும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழடிக்கும். தமிழ்னு சொன்ன உடனேயே அது ரொம்ப குளிர்ச்சி பொருந்தியது. நீங்கள்லாம் ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்க. வெறும் இங்கிலீஷே பேசிட்டு போகாமல் திருவாசகத்தில் இருக்க நல்ல தமிழை படிக்கிறீங்க. அது எவ்வளவு இனிமையானது, எவ்வளவு குளிர்ச்சியானது என்று உணர்ந்து கொள்ளுகிறோம். தமிழ் படிக்காதவர்கள்லாம் பாவம். தன்னார் தமிழடிக்கும் தன்பாண்டி நாட்டானை. நானே பிசிக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தேன், இப்போ தமிழ் படிக்கிறேன். தன்னார் தமிழடிக்கும் தன்பாண்டி நாட்டானை. சிவபெருமான் பாண்டி நாட்டில் அரசனாக இருந்து தமிழ் தந்தான். சங்கம் இருந்ததல்லவா,
சங்க தலைமையேற்றவனாக சிவபெருமான் இருந்தான். அவன் தமிழ் பாடல்களை பாடி தந்தான். தமிழ் பாடல்கள் பாடுகிறவர்களுக்கு உறுதுணையாக இருந்தான். அதனால தன்னார் தமிழடிக்கும் தன்பாண்டி நாட்டானே. தமிழுக்கு மதுரை தான், சங்கம் வளர்த்த மதுரை. 3 சங்கம் இருந்ததாக சொல்லுகிறார்கள். பெண்ணாளும் பாகனை என்ன பண்றான், தன்னுடைய உடம்புல பாதியில ஒரு பெண்ணை வச்சு அவளை ஆளுகிறான். அதனால பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் எல்லாரும் பேணி போற்றுகிற, பேணுதல்னா ஆதரிக்கிற பெருந்துறையில், திருப்பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி கண் போன்ற தன்னுடைய திருவடிகளை எனக்கு காட்டினான். மாணிக்கவாசகர் காட்டினான்ல, அதை சொல்றார். கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட, நாய் போன்ற என்னை ஆளாக கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கானம்மாய். திருவண்ணாமலையில எழுந்தருள் இருக்கிற அந்த ஈசனை, அருணாச்சலேஸ்வரரை பாடுவோமாக என்று இந்த பாடல் நிறைவு பெறுகிறது. விண்ணாளும் தேவர்க்கு மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழடிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கானம்மானாய். அடுத்தது செப்பார் முலை பங்கன். நான் பாடல் எண் 11. செப்பார் முலை பங்கன் தென்னன் பெருந்துரையான் தப்பாமே தாளடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான், அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்த அப்பார் சடையப்பன் ஆனந்தவார்களே, ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடுதுங்கானம்மானாய். செப்பார் முலை பங்கன் அது இந்த பிரம்மாண்ட நாயகியாகிய இந்த அண்டங்களையெல்லாம் படைத்த பெருமாட்டியாக இருந்தாலும் மீனாட்சி எப்போதும் கன்னியாகவே இருக்கிறாள் என்று சொல்வார்கள். அந்த சிறு பெண்ணுக்கு 13 வயசுல இருந்து 15 வயசுக்குள்ள இருக்கிற பெண்ணுக்கு மார்பகங்கள் கிண்ணம் போல இருக்கிறது, செம்பு போல இருக்கிறதுன்னு சொல்றாரு. செப்பார் முலை பங்கன் செம்பு போல இருக்கிற மார்பகங்களை உடைய உமையம்மையை ஒரு பங்கிலே உடையவன், ஒரு பாகமாக உடையவன். தென்னன்னா தென்பாண்டி நாட்டான், தென்னாடுடைய சிவனே போற்றி, அப்படித்தானே சொல்றோம். வடநாட்டுக்கு சொல்றது இல்லை சிவபெருமான. ஏன்னா அவன் சிவபெருமான் தென்னாட்டில் தான் இது இருந்திருக்கான். ஸோ தென்னன்னா தென் பாண்டி நாட்டை சேர்ந்தவன் ஒரு பொருள், மதுரக்காரன் அர்த்தம். பெருந்துரையான், அவன் திருப்பெருந்துறையை தான் விரும்பி உட்கார்ந்து கொண்டான், அதனால பெருந்துரையான். அவனுடைய திருவடியை யாரெல்லாம் தப்பாமல் அடைகிறார்களோ, தப்பாமல்லாம் விட்டு போயிடாம, பிழை இல்லாமல், தப்பாமே தாளடைந்தார், தாள்னா திருவடி, தப்பாமே தாளடைந்தார், அப்படி யாரெல்லாம் அவனுடைய திருவடியை அடைகிறார்களோ அவர்களுடைய நெஞ்சை உருக்குவான், மனதை உருக்குவான். நெஞ்சுருக்கும் தன்மையினான், அவருடைய உள்ளத்தை உருக்குகின்ற இயல்புடையவன் அர்த்தம் தன்மையினான். அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்த, பாண்டி நாட்டையே சிவலோகம் ஆக்கிவிட்டானா. சிவபெருமான் எங்க இருக்கானோ அங்கதானே சிவலோகம். அதனால பாண்டி நாடு. நம்ம உடம்புல 6 ஆதாரம் இருக்கிறதுன்னு சொல்லுவார்கள், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அடியில மலவாய்க்கும் இந்த நீர்வாய்க்கும் நடுவில் இருக்கிற இடம் மூலாதாரம். அதுக்கு மேல தொப்புளுக்கிட்ட பக்கத்துல
அதுக்கு நேராக பின்னால் முதுகுத்தண்டில் இருக்கிற அந்த புள்ளிக்கு சுவாதிஷ்டானம்னு பேர். அதுக்கு மேலே போனால் மணிபூரகம், அப்புறம் நெஞ்சு, இந்த ஹார்ட் இருக்க இடத்துக்கு வந்துட்டா அநாகதம். இந்த கழுத்தில் ஒரு குழி இருக்கு பாருங்க, அந்த இடத்துக்கு சுளுத்தி விசுத்தின்னு பேர். அதுக்கு மேலே இந்த 2 புருவத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த புள்ளி அதுக்கு ஆக்ஞைன்னு பேர். அதுக்கு மேலே நம்ம தலையினுடைய உச்சி, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தொட்டு பார்த்தா நொடு நொடுன்னு இருக்கும் அந்த இடம் அதுக்கு பிரம்மரந்திரம்னு பேர். அதுக்கும் மேலே ஒரு இடம் இருக்குது, அதுக்கு மேலே 8 அங்குலம் மேலே, அதுக்கு துவாதசாந்த தலம்னு பேர். இந்த ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒரு கோயிலை சொல்லுகிறார். மூலாதாரத்துக்கு திருவாரூர், சுவாதிஷ்டானத்துக்கு திருவானைக்காவல் நீர் இருக்கிற இடம், மணிபூரகம் அதுக்கு திருவண்ணாமலை, அநாகதம் ஹார்ட் இருக்கிற இடம் அதுக்கு சிதம்பரம் நடராஜர் கோயில், அதுக்கு மேலே விசுத்தி, எல்லாம் மேலே மேலே போகுது. கீழே இருந்து குமரிமுனையிலேருந்து நீங்கள் வடக்கு நோக்கி போகிறோம். விசுத்தி, திருக்காலத்தி, காலத்திநாதர் ஆந்திராவில் இருக்குது. இப்போ இந்த கோயில் நம்மோட கோயில், தேவகோட்டையை சேர்ந்த ராமநாதன் செட்டியார் அந்த காலத்தில் 10 லட்சம் ரூபா செலவழித்து கருங்கல் திருப்பணி பண்ணார். அவர் செலவு வச்சுருக்காங்க. அது இது திருக்காலத்தி விசுத்தி. ஆக்ஞைங்கிறது இந்த புருவ மத்தி, அது காசி. பிரம்மரந்திரம்ங்கிறது நம்முடைய தலை உச்சி, அது கைலாயம். அதுக்கு மேலே இருக்கிறது துவாதசாந்த பெருவெளி, அதுதான் மதுரை. அப்போ எது சிவலோகம்? மதுரை தான் சிவலோகம். அதனால அப்பாண்டி நாட்டை, இது என்ன போட்டிருக்காரு, சிவலோகமாக்குவித்த, அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்த அப்பார் சடையப்பன். அப்பார்னா அப்பான்னு அர்த்தம் இல்லை, அப்பு ஆர். அப்புன்னா என்ன? தண்ணி. அப்பு ஆறுனா சடை, அப்பு ஆறு சடைன்னா என்ன அர்த்தம்? சிவபெருமானுடைய சடையில கங்கை நீர் இருக்கு, அதனால அப்பார் சடையப்பன். அப்பு ஆர் சடையப்பன், கங்கை நீரை தாங்கிய சடையை உடைய சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். அப்பார் சடையப்பன் ஆனந்தவார்களே, அவனை நினைச்சாலே ஆனந்தந்தான். அப்போ அவனுடைய நெடிய திருவடி ஆனந்தத்தை தருகின்ற திருவடி, இன்பமயமான திருவடி. ஆனந்த வார்களே, வார்களல்னா நெடிய திருவடின்னு அர்த்தம். ஒப்பாக ஒப்புவித்து அந்த திருவடிக்கே அடைக்கலமாக வேணும். அப்பா நீதான் காப்பாற்றணும், உன்னை விட்டா எங்களுக்கு ஆள் இல்லை என்று அடைக்கலமாகிறவர்கள் யாரோ அவர்களுக்கெல்லாம் அவன் அருள் செய்கிறான் அப்படிங்கிறத சொல்ல வராரு. அப்பார் சடையப்பன் ஆனந்தவார்களே, ஒப்பாக ஒப்புவித்த, அதுதான் அடைக்கலமாக ஏற்றுக்கொண்ட உள்ளத்தார், உள்ளத்தை உடையவர்கள். அவருடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கும் உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை, அப்பாற்பட்ட பொருள்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பொருள். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத எல்லாவற்றிலும் சிவபெருமான் இருக்கிறான். அதனால அப்பாலை கப்பாலை, இவ்வுலகிற்கு அப்பாற்பட்ட பொருளுக்கும் அப்பாற்பட்ட பொருளாய் இருப்பவன் அவனை, அவனுடைய புகழை பாடுதுங்கான் அம்மானாய். பாடுவோமாக, அம்மானை பாட்டாக பாடுவோமாக அப்படின்னு பொருள். செப்பார் முறை பங்கன் தென்னன் பெருந்துரையான், தப்பாமே தாழடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான். அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்த அப்பார் சடையப்பன் ஆனந்தவார்களே, ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடுதுங்கானம்மானாய். அப்புறம் பாட்டு எண் 12.
மைப்பொலியும் கண்ணீகள் மலையனோடிந்திரனும் எப்பிறவியும் தேட என்னையும் தன்னின் அருளால் இப்பிறவி ஆட்கொண்டு இனிப்பிறவாமே காத்து மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் மெய்யே நிலை பேராய் எப்பொருட்கும் தானேயாய் யாவைக்கும் வீடாகும் அப்பொருளாம் நம் சிவனை பாடுதுங்கா நம்மானாய். எல்லாருக்கும் மோட்சம் தருகிறவன் சிவபெருமான் அப்படிங்கிற கருத்து தான் இதுல. மைப்பொலியும் கண்ணீகள், அந்த காலத்திலே கண்மை போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அது இயற்கையில எடுக்கப்பட்ட கண்மை, அதை போட்டிருக்காங்க. அதுக்கு அழகா இருக்கு கண்ணு. மை விளங்குகிற கண். சில பேருக்கு மை போட்டா கண் அழகா இருக்கும், சில பேருக்கு மை போட்டா அந்த மை அழகாயிரும். கண்ணு ஏற்கனவே அழகா இருக்கு போல இருக்கு. மைப்பொலியும், மைங்கிறது இந்த கண்ணுக்கு போடுகிற மை. மைப்பொலியும் கண்ணி, கண்ணை உடையவளே, பக்கத்தில் இருக்கவளை சொல்றா தோழிய. மைப்பொலியும் கண்ணீகள், நான் சொல்றதை கேட்பாயாக, கேட்னா கேட்பாயாக. மால், மால்னா யாரு? திருமால். அயன், அயன்னா யாரு? பிரம்மா. மால் அயனோடு இந்திரனும், 3 பேரும் பாவம் சிவபெருமான பார்க்கறதுக்கு அலைஞ்சிருக்காங்க. திருமால் பன்றி வடிவத்தில் போய் தேடி பார்த்தாரு, பிரம்மா அன்னப்பறவையா போனாரு, இந்திரன் மயிலா போனானா. ஒருத்தராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதைத்தான் சொல்றாரு. இப்படி மூவராலும் கண்டுபிடிக்க முடியாத அந்த பெருமான் எந்த ஒரு பிறவியில இல்ல, ஒவ்வொரு பிறவியிலையும் அவங்க தேடி பார்த்து கண்டுபிடிக்க முடியலையா. மைப்பொலியும் கண்ணீகள் மாலயனோடு இந்திரனும் எப்பிறவியும் தேட, எல்லா பிறவிகளிலும் தேட அவன் கண்டுபிடிக்க முடியாம அப்படி இருக்கிற போது அவன் என்ன பண்ணிட்டான்? என்னையும் தன் இன்னருளால், என்ன இருந்திருந்து ரொம்ப நாய் போல கேவலமான என்ன கூடன்னு அர்த்தம். என்னையும் இழிவு சிறப்பு உண்மை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த என்னையும் அப்படின்னா ரொம்ப இழிவான என்ன கூட அப்படின்னு அர்த்தம். இப்பிறவி ஆட்கொண்டு, இந்த பிறவியிலே என்னை ஆட்கொண்டான். நான் அமைச்சரா இருக்கணும் என்னவோ அதை பற்றியெல்லாம் அவன் கவலைப்படலை. நான் குதிரை வாங்க போறேனா இல்லையாங்கிறத பற்றி அவன் கவலைப்படலை. போற போக்கில் இங்க வா என்று கூப்பிட்டு அவனை ஆட்கொண்டான். இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து, இனிமே நான் பிறக்க மாட்டேங்கிறாரு. முடிஞ்சிச்சு பிறவி. அது மீண்டு வாரா வழியருளி அப்படின்னு சொல்லுவாரு வேற இடத்துல. நம்ம சிவபுராணத்தில் படிச்சோம்ல, மீட்டிங்கு வாராம், அது மாதிரி மீட்டிங்கு வாராமே, அதனால திரும்பி வரமாட்டோம் இந்த உலகத்துக்குங்கிறாரு. இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் மெய்ப்பொருள்தனை அறியும் அறிவினிடத்து தோன்றி விளங்குகிற, மெய்ப்பொருளை அறிகிற அறிவினிடத்தில் தோன்றி விளங்குகிற தோற்றமாய் மெய்யே நிலை பெறாய், மெய்ப்பொருளாம் தன்மை ஒன்றே நிலை பெறுவதற்கு இடமானவனாய். அவன்தான் மெய், மற்றதெல்லாம் பொய். எப்பொருட்கும் தானே ஆய், எல்லா பொருட்களுக்கும் தானே சார்புடையவனாகி அவ்வளவையும் படைச்சு அவ்வளவுலையும் உள்ள ஊடுருவி நிற்பவன் சிவபெருமான். எப்பொருட்கும் தானேயாய் யாவைக்கும் வீடாகி, என்ன அழகா சொல்றாரு பாருங்க. இப்ப நம்ம மனிதர்களுக்கு மட்டும்னா யாவர்க்கும் வீடாகின்னு சொல்லியிருக்கணும். யாவைக்கும் வீடாகின்னா இது யானை கருங்குருவி எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுத்தார்ல. மீனாட்சி அம்மன் கோயிலில் நிறைய திருவிழா நடக்கும். ஒன்னொன்னுக்கும் அருளியது, இந்த பறவைகளுக்கு அருளியது, மிருகங்களுக்கு அருளியதெல்லாம் லீலைகள்.
அதெல்லாம் கொண்டாடுவார்கள். அதனால் யாவைக்கும் வீடாகி எல்லாவற்றிற்கும் முத்தி அளிப்பவனாகி மோட்சப் பொருளாகி அப்பொருளாம் அத்தகைய பரம்பொருளாகிய அது யார், வேற யாரும் இல்லை, நம்ம சிவபெருமான், நம் சிவனை, நம்முடைய சிவபெருமானை பாடுவோமாக. அதான் இந்த பாட்டு. மைப்பொலியும் கண்ணீகள் மாலையனோடிந்திரனும் இப்பிறவி ஆட்கொண்டு இனிப்பிறவாமே காத்து மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் மெய்யே நிலை பேராய் எப்பொருட்கும் தானேயாய் யாவைக்கும் வீடாகும் அப்பொருளாம் நம் சிவனை பாடுதுங்காணம்மானாய். பாடல் எண் 13. கையார் வளை சிலம்ப காதார் குழையாட. இது எங்கேயோ இது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. திருவம்பாவையில் வேற பாடியிருக்கோம் இல்லை? கையார் வளை சிலம்ப காதார் குழையாட மையார் குழல் புரள தேன்பாய வண்டொலிப்ப செய்யானை வெந்நீர் அணிந்தானை சேர்ந்தறியா கையானை எங்குஞ்செறிந்தானை அன்பர்க்கு மெய்யானை அல்லாதார்க்கு அல்லாத வெளியனை ஐயாறு அமர்ந்தானை பாடுதுங்காணம்மானாய். கையார் கைகளில் அணியக்கூடிய வளைனா வளையல், அது சிலம்பன்னா ஒலி எழுப்பன்னு அர்த்தம். கையில் வளையல் போட்டிருந்தோம்னா ஒன்னோட ஒன்று உரசாதா, அப்போ சத்தம் வரும்ல. கையார் வளை சிலம்ப சத்தம் போட, காதார் குழையாட காதுகளில் அந்த காலத்தில் குழை என்கிற ஒரு அணிகலனை அணிந்திருப்பார்கள். இந்த ஜிமிக்கின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி நம்ம தலையை ஆட்டினோம்னா ஜிமிக்கி ஆடும், அது மாதிரி இது குழை ஆடுதான். கையார் வளை சிலம்ப காதார் குழையாட மையார் குழல் புரள. மையார்னா அப்படியே கருப்பு மை தடவுன மாதிரி நல்ல கருங்கூந்தல் தலைமுடி. இப்போ வேற வேற கலர்லாம் போட்டுக்கிறார், ப்ரௌன் கலர்லாம் போட்டுக்கிறார். அந்த காலத்தில் இல்லை கருப்பு தான். எதை போட்டால் கருப்பாக வரும், எதை சாப்பிட்டா கருவேப்பிலை நிறைய சாப்பிட்டா கருப்பாக வரும் அப்படின்னு சொல்லி அப்படி அந்த காலத்தில் பண்ணுறது. அதனால் அந்த கருப்பு தான் முக்கியம். மையார் மை போன்ற கருமையான குழல் கூந்தல் புரள அப்படிங்கிட்டமா அலைபாய் தான். தலையை 2 தரம் இப்படி சொடக்கணும்னா இந்த கூந்தல் அலைபாய். பின்னி போட்டிருக்க கூந்தல் அலையாது. அதனால தான் இப்போ எல்லா ஊர்லேயும் தலையை விரித்து போட்டுக்கிறாங்க. மையார் குழல் புரள தேன்பாய வண்டொலிப்ப. தேன் எப்படி வந்துச்சுன்னா, அந்த கூந்தல் இருக்குல்ல, அதில் பூ வச்சுக்கிறாங்க தலையில். அந்த பூவில் தேன் இருக்கும்ல, அந்த தேன் அது தேன்பாய. அதில் தேன் இருந்தால் உடனே என்ன வந்துடும், வண்டு வந்துடும். வண்டொலிப்ப செய்யானை. செய்யானா சிவந்த மேனியை உடைய சிவபெருமானேன்னு அர்த்தம். செய்யானை வெந்நீர் அணிந்தானே. எப்போ பாரு திருநீர் அணியாமல் சிவபெருமான் இருக்க மாட்டான். அதனால் காலையில் எந்திரிச்ச உடனே முகத்தை கழுவிட்டு பல்ல விளக்கி முகத்தை கழுவுனா திருநீரை பூசிடணும். நான் பூசிடுவேன். திருநீர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். திருநீர் மருந்து. திருநீர் வேற எந்த கெட்டதும் நம்மை அணுகாமல் காப்பாற்றும். நல்லாவே பூசிக்கலாம். வெந்நீர் அணிந்தானை சேர்ந்தறியா கையானை. அவன் யாரையாவது கும்பிடணுமா? அவனுக்கு ஏதாவது காரியம் நடக்க வேண்டியிருக்கா? கும்பிட மாட்டான். குதிரையெல்லாம் கொண்டாந்து கொடுத்தான். பாண்டிய மன்னன்கிட்ட ஒப்படைச்சாச்சு. நரியெல்லாம் குதிரையாக்கி கொண்டாந்து இந்தா கை மாற்றியாச்சு. கயிறு மாற்றுவாங்க. இவன் கையில் இருக்க கயிறு அவன் கையில் கொடுத்தாச்சுன்னா அவனுக்கு ஒப்படைச்சாச்சுன்னு அர்த்தம். ஒப்படைச்சாச்சு. அதுக்கப்புறம் அவர் உடனே இவ்வளோ பெரிய ஆள் வந்திருக்கான்னு சொல்லி ஒரு பெரிய பட்டு பீதாம்பரத்தை எடுத்து அவர் கொடுக்க போனார்.
இவர் என்ன பண்ணார் தெரியுமா? சிவபெருமான் குதிரையில் இருந்துக்கிட்டு இன்னும் இறங்கவே இல்லை. அந்த சாட்டை மாதிரி ஒன்று கையில் வச்சிருப்பார்ல, அதை நீட்டி அதில் வாங்கினாராம். அவர் யாருக்கும் பணிய வேண்டியவர் அல்ல. உடனே ராஜா, என்னப்பா இப்படி மரியாதை இல்லாமல் பண்ணுறாரேன்னு கேட்டாராம். இல்லை, அவங்க நாட்டு வழக்கம், அரபு நாட்டில் இப்படி தான் வாங்கிக்குவாங்கன்னு சொல்லி அவர் சமாளிச்சுட்டாரு மாணிக்கவாது. அதனால சிவபெருமான் யாரையும் வணங்க வேண்டியதில்லை, அவனுடைய கைகள் சேராது, அதனால சேர்ந்தறியா கையானைன்னார். என்ன அழகு பாருங்க. எங்குஞ்சறிந்தானை, எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பவனை, அவன் இல்லாத இடமில்லை. எங்குஞ்சறிந்தானை, அன்பர்க்கு மெய்யானை. யார் மெய்யன்பர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சிவபெருமானிடத்திலே அன்புடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவன் மெய்யானவன், உண்மை பொருளானவன். அல்லாதார்க்கு, அப்படி மெய்யன்பு இல்லாதவர்களுக்கு அல்லாத வேதியனை. அப்படி மெய்யன்பு இல்லாதவர்களுக்கு அவன் மெய்ப்பொருளாக இருக்க மாட்டான், ஞான வடிவாக இருப்பான், வேத பொருளாக இருப்பான். மெய்யானை அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை, ஐயாறு அமர்ந்தானை பாடுதுங்கானமானாய். ஐயாறு, திருவையாறு இருக்கே, கைலாயத்துக்கு போக முடியாதவங்க திருவையாத்துக்கு போனால் போதும். ஏன்னா நம்முடைய திருநாவுக்கரசு சுவாமிகள் கைலாயத்துக்கு போயே தீர்வேன்னு போனார். நடக்க முடியல, படுத்துக்கிட்டே நகர்ந்தார். தோலெல்லாம் தேஞ்சு போச்சு, எலும்பு தான் இருக்கு. அப்ப சிவபெருமான் ஒரு முனிவராக வந்து, இங்க வா, கைலாயத்துக்கெல்லாம் இப்படியெல்லாம் நீ போக முடியாது, நீ பேசாம இங்க இருக்க குளத்துக்குள்ள ஒன்று இறங்கு, மூழ்கு, நீ திருவையாத்து குளத்துல எந்திரிச்சிருவ, அங்க நான் உனக்கு காட்சி தருகிறேன்னு சிவபெருமான் சொன்னாராம். அதனால திருநாவுக்கரசு சுவாமிகள் அந்த குளத்துல மூழ்கி திருவையாற்று குளத்துல எழுந்து கைலாய காட்சியை திருவையாற்றிலே கண்டார் என்று சொல்வார்கள். ஞானசம்பந்தர் திருவையாற்றை பற்றி ஒரு அருமையான பாட்டு பாடியிருக்கார். அந்த பாட்டு என்னன்னா, கடைசி காலம் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்தாலும், 100 ஆண்டு வாழ்ந்தாலும் சரி, கடைசி ஒரு காலம் வரும்ல. அப்போ என்ன ஆகும்? இப்போ எனக்கே கண்ணு அவ்வளோவா தெரியல, காது கேட்க மாட்டேங்குது, பல்லெல்லாம் கெட்டு போச்சு. போய் டாக்டர்கிட்ட கேட்டுனா, இனிமேல் உங்கள் வயசுக்கு இதில் வேற ஒன்றும் பண்ண முடியாது, பேசாமல் இருங்க அப்படிங்கிறேன். இப்போ ஒன்னொன்றும் கெட்டு போயிடும். கண் பஞ்சடைதல்னு சொல்லுவாங்க, பஞ்சு அடைஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க, கண்ணுக்கு தெரியாமல் இருக்குன்னு சொல்லி. அது மாதிரி ஆயிரும். ஐம்பொறிகளும் செயலிழந்து போகும். அப்போ சளி வந்துடும் கடைசி நேரத்தில், கிருட்டுன்னு இழுக்கும். சரி, இனிமேல் முடிஞ்சு போயிடும் சொல்லுவாங்க படுத்து கிடக்கிற ஆளை, முடியாமல் கிடக்கிறவங்களுக்கு. அது மாதிரி நிலைமை வந்தா, நீ பயப்படாதையா, நான் உன்னை காப்பாற்றுகிறேன்னு சொல்லுகிறவன் யாருன்னா திருவையாற்றில் இருக்கிற பெருமான். ஞானசம்பந்தர் பாடுறாரு, புலன் ஐந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேல் உந்தி, ஐன கொலை, அலமந்த போதாக தடுமாறனே, அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமருங்கோயில், வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மலையன்றஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே. அருமையான பாட்டு, இலக்கிய நயமிக்க ஒரு நல்ல பாட்டு. நம்ம ஞானசம்பந்தர் முதல் திருமுறையிலே தந்த பாட்டு அது திருவையாற்று பதிகம். அதனால இப்போ மாணிக்க வாசகர் இப்போ ஒரு அண்ணாமலையை பாடின மாதிரி இந்த பாட்டில் எதை பாடுறாரு? திருவையாரை ஞாபகப்படுத்துறாரு. ஐயாறு அமர்ந்தானை பாடுதுங்கானம்மானாய், கையார் வளை சிலம்ப காதார் குடையாட மையார் குழல் புரள தேன்பாய வண்டொலிப்ப
செய்யானை வெந்நீர் அணிந்தானை சேர்ந்தறியா கையானை எங்கும் செறிந்தானை அன்பர்க்கு மெய்யானை அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை ஐயாறு அமர்ந்தானை பாடுதுங்காணம்மானாய். ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கோட இந்த பாட்டை நிறுத்திக்குவோம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம்.